வணக்கம் மக்களே. ஓகே, இன்றைக்கி ஐசிஏ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ நவம்பர் எக்ஸாம் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போது டிசம்பர் ஆகிடுச்சு. ஸோ டிசம்பர் 8 தேதி. ஸோ இன்றைக்கி நம்ம அக்டோபர் 13 தேதியில் இருக்கோம். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் நவம்பர் மாதம் ஃபுல்லாக இருக்குது, அக்டோபர் மாதம் ஆல்மோஸ்ட் நிறையா இருக்குது. ஸோ டிசம்பர் மாதத்தில் 7 நாள் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கிராஷ் கோர்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லா, ஃபவுண்டேஷன் லா தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சார் ஒரு கிராஷ் கோர்ஸ் போடுங்க சார், நாங்கள் வரோம் சார், நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம் சார், சேலமில் இருக்கோம் சார், ஈரோட்டில் இருக்கோம் சார், சில பேர் கல்ஃபில் இருக்கோம் சார் நான் கேட்குறீங்க. சரி, ஓகே. ஸோ நான் இப்போ ஃப்ரீயாக வைக்க முடியாது, ஆனால் நான் ஒரு சின்ன அமௌண்ட்டு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கிராஷ் கோர்ஸுக்கு. டெய்லி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளாஸு ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவேன். கான்ட்ராக்ட் ஆக்ட்டு, பார்ட்னர்ஷிப் ஆக்ட்டு, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்டு, எல்லாம் எல்எல்பி, கம்பெனிஸ் ஆக்ட் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துடலாம். ஸோ இது எப்போலேருந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நாளனிலேருந்து பிளான் பண்ணியிருக்கேன். தட் இஸ் 15ஆம் தேதி, அக்டோபர் 15 பிளான் பண்ணியிருக்கேன். டைமிங் வந்து ஈவினிங்காக இருக்கும். ஓகே, டெய்லி ஒரு 6லேருந்து 7, இல்லைனா வந்து 7லேருந்து 8 அந்த மாதிரி ஈவினிங் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து காலேஜ் கூட போயிட்டு படிச்சுட்ருக்கீங்க, அவங்க கிளாஸஸ்லாம் வந்து 4 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் வந்துட்டு லேட் ஈவினிங்காக தான் இருக்கும். ஒரு டெய்லி ஒரு 1-2 மணி 1.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸஸ் இருக்கும். 500 ரூபா லாக் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். எப்படி போகுது, எவ்வளோ பேர் வரீங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ன ஏதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். ப்ளஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்டுக்கலாம். இன்றைக்கி நைட்டே வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 55 பேர் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, 40, 50, 55 பேர் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம், இது நீங்கள் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ. ஏன்னா 500 ரூபான்றது எனக்கு தெரிஞ்சு அஃபோர்டபுள் ரேட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ரிவிஷன் கிளாஸ் தான். நான் வந்து அப்படியே லைன் பை லைன் நடத்துகிறோன்னு நினைக்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக அழகாக முடிச்சு கொடுத்துருவேன். ஓகே, கான்ஃபிடன்ஸ் வந்துடும் உங்களுக்கு, சூப்பராக படிப்பீங்க, அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ தைரியமாக இருங்க. நம்ம சரி, இது எப்படி சார் இருக்கும் இந்த கிளாஸ் அப்படின்னா, ஜூமில் இருக்கும் கிளாஸு. ஸோ யூடியூப்பில் இருக்காது, ஜூமில் இருக்கும். ஸோ தட் நீங்கள் என்ன பார்க்கலாம், நான் உங்களை பார்க்கலாம், அப்படியே அந்த ஸ்க்ரீனில் தெரிவிங்க, டவுட்ஸ் கேட்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ லைவாக வர மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். சார் என்னால் ஜூமில் வர முடியல, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு என்ன வழின்றதை நம்ம பார்ப்போம். கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ எப்படி பேசுகிறேன், இங்கிலீஷ் தமிழ் கலந்து தான் பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் கிளாஸஸ். ஸோ ஏன்னா நமக்கு டைம் இருக்குது, அதனால் நம்மளால் ஈஸியாக முடிக்க முடியும். எவ்வளோ நாள் சார் போகும் இந்த கிளாஸ் அப்படின்னா, ஒரு 12 நாள், 13 நாள், 14 நாள், 15 நாள், மேக்ஸிமம் 15 நாள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு மேலே தேவைப்படாது, நமக்கு ஈஸியாக முடிக்கலாம். டெய்லி வந்துட்டு அழகாக சொல்லி கொடுத்துட்டு ஹோம்ஒர்க் மாதிரி சின்னதாக கொடுக்குறேன், அது ஒரு மணி நேரம் படிங்க. இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம வேறு ஏதாவது சப்ஜெக்ட் கூட வைக்கலாம், மேக்ஸ் வைக்கலாம். ஸோ ஏன்னா மோஸ்ட்லி எல்லோரும் கேட்குறது வந்து லாவும் மேக்ஸும் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லா ட்ரை பண்ணுறேன், எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு 5-6 நாளில் வேறு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ எக்கனாமிக்ஸோ மேக்ஸோ, ஓகே, என்ன அக்கௌண்ட்ஸ் கிராஷ் கோர்ஸ் போடுறது கஷ்டம். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஆகும்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸே இன்ஃபேக்ட் கிராஷ் கோர்ஸ் போடுறது கஷ்டம் தான், ஆனால் அட்லீஸ்ட் எதுவுமே இல்லாததுக்கு ஒன்றாவது பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறது தான். பார்ப்போம், நீங்கள் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஆதரவு இருக்குன்றதை பார்ப்போம், எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நானும் டிஸ்கிரிப்ஷனில் நாளைக்கு காலையிலக்குள்ளே ஒரு லிங்க் ரெடி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பார்ப்போம். தேங்க்யூ.